என்ன மக்களே, நைட்டோட நைட்டா அக்கா பார்வதி வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க போல. டிசிப்ளின் திவ்யாவை செதறடிச்சிருக்காங்க போல. டிசிப்ளின் திவ்யாவுக்கு அவங்க ஃபேமிலி வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திமிரு ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அவங்க வந்து சொன்னது அந்த மாதிரி, சண்டை போடணுமா சண்டை போடுங்க, கோவப்படணுமா கோவப்படுங்க, திட்டணுமா திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா. அதனால் அக்காவுக்கு கொஞ்ச நாள் பேக்கப் பண்ணி வச்சுட்டு இருந்த வெறியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு கொட்டி தீத்துருண்டா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வினோத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டாங்க. வினோத் அவர்கள் சண்டை போட்டதுக்கான காரணம் வந்து வேறு. ஏன்னா இவங்க காமெடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. அதே போல் எனக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்றத ஒத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 7.5 அப்படிங்கிற ஒரு மேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு மாட்டினாங்களா. ஸோ அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கு நாசமாக தான் போக போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நாசமாகவே போயிடுச்சு. கடைசியாக ஜட்ஜஸ் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் ப்ரொஃபஷனலிசமாக வந்து இல்லை, கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணலை, பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு இந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி எடுத்துகிட்டு போய் கனியோட டீமுக்கு வந்து கொடுத்துட்டாங்க வெற்றியை. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு டிஸ்கஷன்ஃபுல்லாக வந்து மாறுது. இதில் என்ன தப்பு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. வினோத் அவர்கள் வந்து இருக்கார்ல, அந்த மனுஷன் சொல்கிறாப்புல, ஏப்பா டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7.5 கேங்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது எப்படி வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ அப்போ அது வந்து டிஸ்கஷனாக வந்து மாறுது. எதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ விக்கல்ஸ் வந்து சொல்கிறாப்புல, இல்லை நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் எதுவுமே வந்து எங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஸோ அதனால் வந்து அதை நாங்கள் மார்க் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. அப்போ தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இது ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆக்டிங் வைஸ் போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், எல்லாம் சொதப்பி விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஜென்ரலாக தான் வந்து பேசுகிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி டீம் கோஆப்ரேட்டிவ் வந்து இல்லை. ஓகேவா? கோஆப்ரேட் பண்ணியிருந்தாக்கா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பேசுகிறாங்க. எல்லாரையும் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? உடனே வந்து என்ன கோஆப்ரேட்டாக வந்து பேசலை, என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா திவ்யா அவர்கள், டிசிப்ளின் அக்கா இருக்காங்களே, கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கிச்சன் வரைக்கும் வந்து போதும் மக்களே. அது கிச்சன் வரைக்கும் போய் நம்ம அக்கா பார்வதி இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடின உடனே திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம வெறுப்புக்கு போயிட்டாங்களா என்னென்னலாம் தெரியல. ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க. பார்வதியை குள்ள நரின்றாங்க, நாக்கை நீட்டி ஒரு மாதிரி பண்ணுறாங்க, கையை நீட்டி ஏதோ இது பண்ணுறாங்க, மார்க் பண்ணுறாங்க. பார்வதி வேற, ஏய் திவ்யா வா, திவ்யா வா 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 வெளியே வா, இத்தனை நாள் எங்கே புதைச்சி வச்சுருந்த இதெல்லாம், வா 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 கமான் வா 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 அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி பாக்கெட்டில் போட்டுட்ருக்காங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா பார்வதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிகர் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட சண்டை பிடிக்கிறது, சண்டை பிடிச்சிட்டு அதை டாமினேட் பண்ணுறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். அதெல்லாம் என்ன சொல்கிறது, வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி வேலைக்கு வம்பு இழுக்கிறது தான் பார்வதியோட முழு நேர வேலையே. ஆனால் அக்கா திவ்யாவுக்கு இதெல்லாம் தெரியாது போல். இஷ்டம் போல் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க மக்களே. மார்க் பண்ணுறாங்க, நாக்கை நீட்டுறாங்க, கையை என்னமோ இப்படி காட்டுறாங்க, கொள்ள நரின்னு சொல்கிறாங்க, வார்த்தைகளையும் கொட்டுறாங்க. இதில் கானா வினோத் இருக்கார்ல, அந்த மனுஷன், அதாவது கொஞ்சம் நஞ்சு குசும்பு இருந்தால் பரவாயில்ல, மொத்தமாக குசும்பு இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு கிச்சன் ஏரியாவில். அப்படி ஒரு பயங்கரமாக மார்க்கிங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து இடையில் போயிட்டு நம்ம வினோத் அவர்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காப்புல. காத்தாடி போல மனசு காத்தோடு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இதில் திவ்யா பார்வதி பயப்படாதீங்க பார்வதின்னு சொன்னேன். பயமா எனக்கா? ஐயையோ உங்களை பார்த்தா எனக்கு பயமா, போயா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வா வினோத் வாங்க பாருங்கள், என்னை பார்த்து வந்து இவங்க பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வினோத் பாருங்கள் வினோத், எனக்கு பயமா வினோத், சொல்லுங்கள் வினோத் அப்படின்றாங்க. பார்வதி, ஏம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, என்ன உனக்கு தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா, டிசிப்ளின் திவ்யா உங்களை தான் வந்து கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கலாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அடிச்சாடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபேமிலி டாஸ்க் வரைக்கும் தான் பார்வதியோடைய சைலன்ஸும் வந்து இருந்தது, கொஞ்சம் நிதானமும் இருந்தது. அம்மா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்தாங்க. அப்புறம் என்ன, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் பச்சை கொடி காமிச்சிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ உன் பாட்டுக்கு விளையாடுமா, என்ன அந்த உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி விளையாடு, இது அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆடாமலே விட்டுருவாங்க, ஆடி தள்ளிட்டாங்க போங்க. ஏன்னா ஆரம்பிச்சிட்டாங்க திவ்யா, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் முழுக்கவே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரும் பிரச்சனையாக வந்து போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு வந்து விடுறாங்க. ஓகே, பார்வதி வந்து லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 டைம்ஸ் வந்து மார்க் பண்ணாங்க தான், இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஆனால் மார்க்கிங் எல்லாத்துக்கும் மார்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்கள் தான்.
ஆனாலும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உத்தமி திவ்யா அவர்களுக்கும் பைத்தியக்காரி பார்வதி அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? இவங்க உத்தமர வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா வேலைகளும் செய்வாங்க, எல்லா சண்டைகளும் போடுவாங்க. ஆனால் பார்வதி ஆமாம்மா நான் நெகட்டிவ் தாம்மா, ஆமாம்மா நான் வில்லி தான் அப்படின்னு சொல்லி விளையாடக்கூடிய பொண்ணு தான் அந்த பொண்ணு. ஓகேவா? ஸோ நல்ல உத்தமி வேஷம் போட்டுட்டு இருக்க ஆட்களுக்கு அப்படியே வாரி வாரி வழங்குவாங்க ஓட்டிங்ஸை. ஆனால் நான் ஆமாடா நான் வில்லன் தாண்டா எடாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து போட்டு அடின்னு சோசியல் மீடியாவில் அடிப்பாங்க. பட் எனிஹவ் அது எல்லாமே அவங்கவுங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். சரி, ஓகே, கம் டு த கண்டென்ட். ஆக்சுவலாக இந்த பிரச்சனை வந்து நடந்து முடிஞ்சிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. ஓகேவா? ஒன்று அரோராவுக்கு வந்துருச்சு, சுபிக்ஷாவுக்கு வந்துருச்சு, விக்ரமுக்கும் வந்துருச்சு. ஓகே, ஸோ லிட்ரலாக திவ்யாவை உட்கார வச்சு விக்ரம் அவர்கள் வந்து கேட்குறாங்க, எங்க நீங்கள் பண்ணதெல்லாம் பெரிய தப்புங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மார்க் பண்ணுறீங்க, உங்களை வந்து யாராவது மார்க் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து கேட்குறீங்களா, அன்றைக்கி வினோத் அவர்கள் வந்து மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி விக்ரமும் கேட்டுறாரு, அரோராவும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து திவ்யாவோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, மார்க்கிங்கா அப்படின்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமே எனக்கு தெரியுமா? மார்க்கிங்னா என்னன்னே தெரியாது, இதெல்லாம் மார்க்கிங்கா? இது இப்படிலாம் பண்ணுறது மார்க்கிங்கா? இல்லை, எனக்கு புரியலையே. அரோரா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது பேர் மார்க்கிங்கா? இல்லையே, நான்லாம் அப்படி பண்ணலையே. ஏம்மா யாரும்மா நீ, எங்கிருந்துமா வந்திருக்க? புரியல எனக்கு. இது மார்க்கிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து படிச்சுட்டு என்ன இங்கிலீஷெல்லாம் பேசுகிறீங்க, படிச்சுட்டு வரீங்க, மார்க்கிங்னா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு டிசிப்ளின் டெக்கோரம்லாம் வந்து சொல்கிறீங்க? அப்போ ஏதோ ஒன்று தப்பாக இருந்தால் தானேங்க அந்த இடத்துல டிசிப்ளின் படுத்த முடியும். தப்பாக இருந்தால் தானேங்க அந்த இடத்துல டெக்கோரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுத்தர முடியும். எப்படி மார்க்கிங்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. என்னங்க பொய் இதெல்லாம்? யாருங்க இவங்க திவ்யா? இவங்களுக்கெல்லாம் வாக்குகளை செலுத்தி 2வது இடத்துல வந்து உட்கார வச்சுட்ருக்கீங்க. எனக்கு புரியலடா மக்களே சாமி. பிஆர் ஒர்க்குன்னா அப்படி இப்படி ஒர்க் இல்லை, அப்படியே பயங்கரமான ஒர்க்காக இருக்குது போல். புரியல எனக்கு. மார்க்கிங்னா என்ன மக்களே? லிட்ரலாக சொல்கிறாங்க மக்களே, மார்க்கிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், ஆனால் நான் பண்ணது மார்க்கிங்கே கிடையாதுன்றாங்க. நாக்கை நீட்டுந்து வெளியே கையை நீட்டி இப்படி காமிச்சிது, குள்ளநரி கூட்டம்னு சொல்கிற குள்ளநரி அப்படின்னு சொல்கிறது எதுவுமே வந்து மார்க்கிங் இல்லைன்றாங்க. அட கடவுளே! அப்போ அரோரா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஏம்மா மார்க்கிங் அப்படிங்கிறது வந்து அவங்க செய்யக்கூடிய செயலை மறுபடியும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி அதை செஞ்சு காட்டுறது, அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை கேவலப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு அரோரா சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. விக்ரம் அவர்கள் கேட்குறாப்புல, நீங்கள் பண்ணது தப்புங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, அன்னைக்கு பார்வதி தப்புன்னா அன்னைக்கு வினோத் தப்புனா இன்றைக்கி நீங்களும் தப்பு தாங்க அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். நீங்கள் கூட தான் நீங்கள் அப்படி பண்ணீங்க, பாடி லாங்குவேஜெலாம் இது பண்ணி நீங்கள் கூட தான் மார்க் பண்ணீங்க, அப்போ நான் ஏதாவது கேட்டிருப்பேனா அப்படின்றாங்க. ஏம்மா நீங்கள் வந்து விக்ரமை கேட்கல அப்படின்ற காரணத்துக்காக விக்ரம் அவர்கள் உங்களை கேட்கக்கூடாதுன்றதுல எந்த விதமான நியாயம்? இது தப்பு உங்கள் மேலேயே இல்லை அவங்க மேலேயே? கேட்க வேண்டியது உங்களுடைய வேலையா இல்லை கேட்கக்கூடாதா? அது உங்களுடைய வேலை தான், நீங்கள் கேட்டிருக்கணும்ல. ஏம்பா தம்பி அப்படிலாம் மார்க் பண்ணாதப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க. மார்க் பண்ணது யாருக்கு எதிராக அப்படின்னா பார்வதிக்கு எதிராக. அப்போ பார்வதி உங்களுக்கு பிடிக்காது லிட்ரலாக. ஸோ அதனால் பரவாயில்ல பண்ணிக்கிட்டோம் அப்படி பரவாயில்ல பண்ணிட்டு விடுங்க, பார்வதி தானேங்க பண்ணிட்டு விடுங்க. இதுவே வேறு யாராவது அது ரம்யாவுக்காகனா ஓடி வருவாங்க, பார்வதிக்குன்னா ஓடி வர மாட்டாங்க. அதே ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளே கேட்கும்போது, எப்பா விக்ரம் நீ கூட தான் வந்து பண்ண, அதுக்கு நான் பொறுப்பா? நான் வந்து ஏதாவது ஒன்று கேட்டேனா? இல்லை அப்போ ஏன் நீங்கள் வந்து கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துக்கோங்க. இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு? சுற்றி உக்காந்துட்ருக்காங்க சைடில் வந்து அதாவது சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனாக வந்து நம்ம திவ்யா அவர்கள் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, விக்ரம் இருக்காங்க, கனி இருக்காங்க. ஓகே, இந்த டாபிக் வந்து போயிட்டுருக்கு. அவங்க எப்பயுமே ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க இங்கே பாருங்கள் விக்ரம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க அந்த மூக்கு அந்த வாயெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க மக்களே, ஒரு மாதிரி டைட் பண்ணி வந்து பேசுவாங்க. ஓகேவா? ஒரு மாதிரி வெறியாக பேசுவாங்க, டெரராக அப்படின்னா சொல்லலாம். ஓகேவா? அப்படியெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது திடுதிப்பு வினோத் அவர்கள் வந்தார் பாருங்க. வேற மாதிரி சம்பவம் அது தெரியுமா? திடுதிப்பு வினோத் வந்த உடனே சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பற்றி பேசாதீங்க, எனக்கு பேச விருப்பம் இல்லை, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. ஏம்மா இவ்வளோ பயம் இருக்கிற ஆள் நீ எதுக்கு இவ்வளோலாம் ஊருக்குள்ளே சீனை போட்டு சுற்றிட்டு இருக்க? ஏன் வினோத் இருந்தால் என்ன, பேசு, என்ன உனக்கு, நீ தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. மார்க் பண்ண தெரியுது, ஏழ்றீங்க அப்படின்னு சொல்ல தெரியுது, என்ன குள்ளநரிகள்னு சொல்ல தெரியுது. ஏன் வினோத்துக்கிட்ட ஏன் சண்டை போட மாட்டே நீ?
சொல்லு, உன் பக்கங்கிற நியாயத்த சொல்லு, அல்ல அவருக்கு புரிய வை. அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அப்படியே ஓரங்கட்டி உட்கார வச்சுடுறது. செம காமெடியா வந்து இருந்தது மக்களே. ஒரு பக்கம் காமெடியா இருந்தது, ஒரு பக்கம் வந்து சிரிப்பா இருக்கு, ஒரு பக்கம் வந்து வெறுப்பா இருக்கு. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டா நெறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஓகே மக்களே, நம்ம திவ்யாவுடைய ஆக்டிவிட்டி பத்தியும், மத்தவங்களுடைய ஆக்டிவிட்டி பத்தியும் நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.